வசிஷ்டர் சொல்றாரு ராமர்கிட்ட வந்து, மனம் என்பது சங்கல்ப ரூபமானது. மனம் என்பது சஞ்சலத்தன்மை உடையது, எப்பொழுதும் சஞ்சலத்தன்மையிலே இருப்பது, சங்கல்ப ரூபமானது. அது கற்பனைகளுக்குள்ளே விழுந்து கொண்டே இருக்கும், அது கற்பனைகளை பண்ணிக்கொண்டே இருக்கும். கல்பனா சக்தி என்று சொல்வது போல புதுசு புதுசா ஏதாவது ஒரு கற்பனைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இல்லை என்றால் பல ஏற்கனவே இருக்கிறத வைத்துக்கொண்டு கற்பனைகளை உருவாக்கி கொண்டே இருக்கும். ஏன் இந்த கற்பனைகளை உருவாக்குது அப்படிங்கறத இப்ப அடுத்தடுத்து சொல்ல போறார். இப்ப இந்த இடத்துல வந்து ராமபிரான் கேட்கிறாரு யார்கிட்ட? வசிஷ்டர்கிட்ட. இந்த மனசுங்கிறது வந்து சங்கல்ப ரூபம்னு நீங்க சொல்றீங்க, அது வந்து மனோமயமா உள்ளுக்குள்ள இருக்கிறதுங்கிறீங்க, அது எப்படி ஜட சம்பந்தமா மாறுது? எப்படி அது ஜட ரூபமா அது வந்து வெளிப்படுது? மனசு என்பது ஜடமா அல்லது ஜடம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். உடனே வசிஷ்டருக்கு ரொம்ப உள்ளுக்குள்ள ஒரு ஆனந்தம். பரவாயில்ல, நம்ம சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னிப்பாக ராமர் கேட்டுட்டு வராரு அப்படின்னு. சோ அதுக்கு வந்து பதிலளிக்கும் விதமாக ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்ல வராருன்னா, இந்த மனசு வந்து சங்கல்ப ரூபமா இருக்குது, கற்பனை ரீதியாக அது வெளிப்படுது. ஆரம்பத்துல அறியாமையில இந்த மனமானது வந்து எப்ப வந்து இந்த ஒரு பிரம்மத்துல ஒரு இயக்கம் ஏற்படும் பொழுது, பிரம்மத்திலே ஒரு அதிர்வு ஏற்படும் போது அதிலிருந்து தோன்றியவைதான் இந்த சித் என்று சொல்லப்படுவது. இந்த சத்திலே இருந்து, சத் என்பது இந்த பிரம்மம் சாந்த சொரூபமாக தன்னுடைய சுயஸ்வரூபத்திலே இருக்கக்கூடிய அந்த சத்திலிருந்து ஏற்பட்ட ஒரு அதிர்வு, ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தினால் வெளிப்பட்ட உயிர்கள் தான் எல்லா சித்து என்று சொல்லக்கூடிய ஜீவராசிகளும். அதில் வெளிப்படும் போது காலப்போக்கில் ஏற்பட்ட மாற்றத்திலே இந்த மனமானது உருவாகியது. எப்பொழுது இந்த மனம் வந்து அறியாமையில வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா, தான் யார் என்று தெரியாத அறியாமை. என்ன அறியாமைன்னா, நான் யார் என்று தெரியல. இப்ப நான் யார் என்று தெரியல, ஆனா நான் உருவாகிட்டேன். அப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னோடு தோன்றிய அனைத்து பொருள்களோடையும், தன்னோடு தோன்றிய அனைத்து கற்பனையான விஷயங்களோடையும் தன்னை இணைத்து அதோடு பந்தப்படுத்தி தன்னை வந்து அதோட இணைப்பதன் மூலியமாக அதுதான் நானுன்றதை நினைச்சுக்க முயற்சி பண்ணிச்சான். சோ ஒவ்வொரு விஷயத்திலயும் அந்த மாதிரி மனசு போய் உட்காந்து அதை வந்து இணைச்சு அதுல இருந்து ஒரு சுகத்தை பாக்குது, இல்ல அதுதான் நானுன்னு நினைச்சுக்குது. அது நினைச்ச உடனே அதுல இருந்து ஒரு அனுபவம் கிடைக்குது, அதுக்கப்புறம் அதையே ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்குது. ஸோ இப்படியே ஒவ்வொரு விஷயத்திலையுமே தன்னை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண பாக்குது. ஏன்னா தான் யாருன்னு தெரியாததுனால இதுவா இருப்பனா நானு, அதுவா இருப்பனானோ, இப்படி இருப்பனா நானு அப்படின்னு ஒவ்வொரு விதமான கற்பனையான விஷயங்களையும் தொடர்ந்து தன்னை வந்து பாவனை செய்து அதனோடு தன்னை பந்தப்படுத்தி அதனோடு நிலைநிறுத்திக் கொள்ள முயற்சி செய்கிறது. இப்ப அதுல இருந்து ஒரு பலன் வருது, அதன் மூலியமா தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்க்குதே தவிர தன்னுடைய சுயமான தன்மை நான் பிரம்மத்திலிருந்து வெளிப்பட்ட ஒன்றுதான், நானும் பிரம்மஸ்வரூபத்திலிருந்து வெளிப்பட்டதுதானே இந்த மனசுக்கு தெரியல. ஏன்னா அது அறியாமையில இருக்குது. இந்த அறியாமையில இருக்கிறனாலேயே எல்லா விஷயங்களையும் பந்தப்பட்டு அது ஒரு இன்செக்யூரிட்டியான ஒரு விஷயத்துக்கு போயிடுது. இப்படியே பல காலமாக அது கற்பனையின் உருவாகும் போதுதான் தான் ஒரு தனி உயிர் என்றும், தனக்கு உடல் இருக்கிறது என்றும், இந்த உலகம் இருக்கிறது என்றும், அந்த மனதோட பல கற்பனைகளுக்கு அப்புறம் உருவானதுதான் இந்த ஜட சம்பந்தமான இந்த பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்ட இந்த சிருஷ்டி, இந்த பிரபஞ்சமானது. இந்த பிரபஞ்சம், அதுக்குள்ள நம்ம வாழ்றது, பல மக்கள்கள், பல ஜீவராசிகள் எல்லாமே வந்து நம் மனதோட வெளிப்பாடுதான், மனதோட பிரபஞ்சத்தோட வெளிப்பாடுதான். அதுக்கு உதாரணம் நம்ம பல தடவை சொல்லியிருக்கிறோம். நீங்க ஆழமான தூக்கத்துக்கு போகும்போதோ, நீங்க கனவுக்கு போகும்போதோ இந்த பிரபஞ்சம் இல்லாமல் போய்விடுகிறது. அங்கே ஒரு பிரபஞ்சத்தை உருவாக்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதே போல இந்த பிரபஞ்சமும் நாம் உருவாக்கின, நம்மால் உருவாக்கப்பட்ட ஒரு தோற்றம் தான். ஆனா அதை ஏற்றுக்கொள்ள நாமே மறக்கின்றோம். ஏனென்றால் நம் மனமானது இந்த பிரபஞ்சமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே மிகவும் இது சாலிடா இருக்குது, இதுதான் நிஜம்னு நம்ம ரொம்ப ஆழமா நம்புறதின் காரணத்தினாலே இது சாலிடா இருக்குது. அதனாலதான் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, பொய்யை நிஜமாக காட்டுவது, நிஜத்தை பொய்யாக காட்டுவது எதுவோ அதுதான் மாயை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது எல்லாமே நமக்கு நிஜமாக காட்டிக்கொண்டே இருப்பதினால் இது நிஜம். இது எப்பொழுது ஒருவனுக்கு பொய்யாக மாறுகிறதோ அப்போது இது எதுவுமே நிஜம் அல்ல. ஆனா இதுக்கு நம்ம வந்து இந்த மனதுன்ற அந்த ஒரு படிப்பை படித்து மனது எப்படி இதெல்லாம் கற்பனை பண்றதுன்னு ஆழமா போகணும். அதை தான் இப்ப ஒவ்வொரு விஷயத்தையா வந்து நம்ம ராமருக்கு வந்து விளக்கிட்டு வர்றாரு நம்ம வசிஷ்டர் மகரிஷி. சோ அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு பிரம்மத்துல ஏற்பட்ட ஒரு இயக்கம், அந்த இயக்கத்திலிருந்து உருவானதுதான் இந்த மனம். காலப்போக்குல தன்னை ஏதேதோ ஒன்றாக பாவித்து கொண்டு இன்று அது பல உருமாற்றங்கள் அடைந்து, அந்த பல உருமாற்றங்களுக்கு பின் இப்பொழுது ஒரு சரீரத்திலிருந்து பேசக்கூடிய ஒரு நபராக, மனமாக தன்னை பாவித்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற வரைக்கும் அவர் வந்து சொல்றாரு. நல்லது.